வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஸ்லாங்கூரில் வழிபாட்டு தலங்களுக்கான உயர கட்டுப்பாடு நிபந்தனை நீக்கம். ஸ்லாங்கூர் மாநில அரசு இஸ்லாம் அல்லாத மத வழிபாட்டு தலங்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய திட்டமிடல் வழிகாட்டுதல்களில் அதிரடி திருத்தங்களை செய்துள்ளது. இதன்படி இஸ்லாம் அல்லாத பிற மதங்களின் வழிபாட்டு தலங்களுக்கான கட்டட உயர கட்டுப்பாடு மீதான நிபந்தனையை ஸ்லாங்கூர் அரசு முற்றாக நீக்கியுள்ளது. மலேசிய திருச்சபைகளின் மன்றமான CCM வெளியிட்ட அறிக்கையின்படி ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜி ஹான் தலைமையிலான கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி வணிக தொழில்துறை மற்றும் நிறுவன நிலங்களிலும் வழிபாட்டு தலங்களை கட்ட இனி அனுமதி வழங்கப்படும். மேலும் குறைந்தது 5000 குடியிருப்பாளர்களை கொண்ட புதிய மேம்பாட்டு திட்டங்களில் பிற மத வழிபாட்டு தலங்களுக்கு மேம்பாட்டாளர்கள் குறைந்தது 1.5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்க வேண்டும். அதோடு அடிப்படை உள்கட்டமைப்புகளான நீர் மற்றும் மின்சார வசதிகளையும் அவர்கள் செய்து தர வேண்டும். இந்த புதிய திருத்தத்தின்படி பிற மத வழிபாட்டு தலங்களுக்கான வழிகாட்டுதல்கள் வரும் ஜூலை மத்திய பகுதியிலிருந்து ஸ்லாங்கூர் மாநிலத்தின் அனைத்து ஊராட்சி மன்றங்களிலும் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரவுள்ளன. திட்டமிடப்பட்ட கணினி பராமரிப்பு பணிகள் காரணமாக நாடு முழுவதும் உள்ள 71 குடிநுழைவுத்துறை அலுவலகங்களில் கடப்பிதழ் சேவைகள் வரும் ஜூன் 26 முதல் கட்டம் கட்டமாக தற்காலிகமாக பாதிக்கப்படும் என்று மலேசிய குடிநுழைவுத்துறை அறிவித்துள்ளது. இந்த முதற்கட்ட பராமரிப்பு பணியின் போது புத்ராஜயா தலைமையகம், ஜலான் டூத்தா, ஸ்லாங்கூர் கிளானாஜயா, மலாக்கா, ஜோகோர், பினாங்கு மற்றும் முக்கிய UTC கிளைகளில் கடப்பிதழ் புதுப்பித்தல், அச்சிடுதல் மற்றும் மை ஆன்லைன் கடப்பிதழ் ஆகிய சேவைகள் முழுமையாக செயல்படாது. பொதுமக்கள் தங்களின் பயண திட்டங்களுக்கு ஏற்ப முன்கூட்டியே கடப்பிதழ் சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் பராமரிப்பு பணிகள் நடைபெறும் கிளைகளின் முழுமையான விவரங்களை அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களில் சரிபார்த்துக் கொள்ளுமாறும் குடிநுழைவுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியாவில் பிறந்த ஒரு குழந்தை தன் உயிரியல் பெற்றோர்கள் யார் என்று தெரியாத பட்சத்திலும் தன்னிடம் வேறு நாட்டின் குடியுரிமை இல்லை என்பதற்கான ஆதாரம் இல்லாத வரையிலும் இங்கு பிறந்த காரணத்திற்காக மட்டுமே மலேசிய குடியுரிமையை பெற முடியாது என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிபதி ஹயாத்துல் அக்மால் அப்துல் அசீஸ் தலைமையிலான நீதிபதிகள் குழு 2009 பிறந்து தற்போது லோ என அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவனுக்கு உயர் நீதிமன்றம் வழங்கியிருந்த குடியுரிமை தீர்ப்பை ரத்து செய்து அரசாங்கத்தின் மேல்முறையீட்டை அனுமதித்தது. அவனது 12வது வயதில் மைகாட் விண்ணப்பத்தின் போது தேசிய பதிவுத்துறையான GPN நடத்திய விசாரணையில் வளர்ப்பு பெற்றோர்கள் போலி விவரங்கள் அளித்தது அம்பலமானது. மலேசிய அரசியலமைப்பின்படி குடியுரிமை பெற வம்சாவளி மற்றும் பெற்றோர் சார்ந்த தகுதிகள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதால் பெற்றோரின் விவரங்கள் இல்லாத பட்சத்தில் குடியுரிமை கோர முடியாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சீனாவிற்கு பயணம் மேற்கொண்ட போது அங்குள்ள உள்ளூர் மக்களை அவமதித்ததாக சமூக ஊடகங்களில் வைரலான பெண் போலீஸ் அதிகாரி மீது ஒழுங்கு நடவடிக்கை விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி ஒரு சமூக ஊடக இன்ஃபுளுன்சர் ஆவார். அவர் பொது இடத்தில் மூக்கை மூடிக்கொண்டு முறையற்ற வார்த்தைகளை பேசிய வீடியோ வெளிநாட்டு ஊடகங்கள் வரை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சீருடையில் இல்லாவிட்டாலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் போலீஸ் துறை விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என நினைவூட்டிய IGP விசாரணை முடியும் வரை அவர் பணியில் நீடிப்பார் என்றார். இதற்கிடையில் மலேசிய ஓய்வு பெற்ற மூத்த போலீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் கூட்டத்தில் பேசிய IGP கடந்த 17 ஆண்டுகளாக மாற்றி அமைக்கப்படாத தியாகிகளுக்கான வீரர் உதவித்தொகை அலவுன்ஸ் தொகை விகிதத்தை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மலாக்கா முதலமைச்சர் இலாக்காவின் முன்னாள் மூத்த பெண் அதிகாரி ஒருவர் 60,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமான நிதி சம்பந்தப்பட்ட நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல் உள்ளிட்ட 7 குற்றச்சாட்டுகளின் கீழ் இன்று மலாக்கா ஐக்ரோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். மலாக்கா முதலமைச்சரின் முன்னாள் கார்ப்பரேட் தொடர்பு பிரிவின் முதன்மை உதவி செயலாளரான 43 வயது டி புனிதா தேவி என்ற அந்த பெண்மணி நீதிபதி எலிசபெத் பாயா 1 முன்னிலையில் நடத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. 2024 ஆண்டு மலாக்கா ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் உட்பட மலாக்கா மாநில அளவிலான மடானி ஹரிராயா கொண்டாட்டத்திற்காக ஊழியர்களிடமிருந்து திரட்டப்பட்ட நிதி என மொத்தம் 56,000 ரிங்கிட் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக புனிதா தேவிக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டு சிறை தண்டனை, பெரம்படி மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 403 பிரிவின் கீழ் புனிதா தேவி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் நடத்தப்படாத கார்ப்பரேட்
தொடர்பு பிரிவின் குடும்ப தினம் மற்றும் வேலை இலக்கு திட்டத்திற்காக நிதி வசூலிப்பதாக கூறி 2 மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் உட்பட 3 நபர்களை ஏமாற்றி பணம் பெற்றதாக புனிதா தேவி குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணை சட்டத்தின் கீழ் புனிதா தேவிக்கு 10 ஆண்டு சிறை அபராதம் மற்றும் பெரும்படி தண்டனை விதிக்கப்படலாம். எனினும் தனக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் புனிதா தேவி மறுத்து விசாரணை கோரினார். இதனைத் தொடர்ந்து ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 30,000 ரிங்கிட் ஜாமீனில் புனிதா தேவி விடுவிக்கப்பட்டுள்ளார். பேராக்கில் கட்டுப்பாட்டை இழந்த விரைவு பேருந்தை தனது சமயோசித புத்தியால் லாரியை பயன்படுத்தி நிறுத்தி 21 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய லாரி ஓட்டுநர் 40 வயது வாங் டக் மெங் என்பவருக்கு நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்பு பாராட்டும் 10,000 ரிங்கிட் ரொக்க பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கடந்த ஜூன் 15 அன்று பேராக்கின் மனோரா சுரங்கப்பாதை அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்தது. பேருந்தின் பிரேக் பழுதடைந்து கட்டுப்பாட்டை இழந்ததை உணர்ந்த லாரி ஓட்டுநர் வாங் டக் மெங் பதற்றமடையாமல் தனது லாரியின் பின்புறத்தில் பேருந்தை மோதவிட்டு அதன் வேகத்தை கட்டுப்படுத்தி 2 வாகனங்களையும் பாதுகாப்பாக நிறுத்தினார். இவரது இந்த அசாத்திய வீர செயலை பாராட்டி போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் நாடாளுமன்றத்தில் இன்று இந்த சம்பவத்தை அதிகாரப்பூர்வ அவை குறிப்பில் பதிவு செய்தார். மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றத்தின் சார்பில் இந்த 10,000 ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. அவையில் இருந்த நாடாளுமன்ற துணை சபாநாயகர் டாக்டர் ரம்லி முகமது நூர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் அவருக்கு தங்களது பாராட்டுக்களை தெரிவித்தனர். நாட்டின் தமிழ் பள்ளிகளின் தரத்தை அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் மொத்தம் 20.8 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் மடானி தளவாட பொருளுதவி மற்றும் கல்வி மடானி திட்டங்களை மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இன்று உத்வேகத்துடன் தொடங்கி வைத்தார். கல்வி அமைச்சர் ஃபலீனா சிடிக் முன்னிலையில் ஜோகூர் பாரு ஜலான் யஹ்யா அவால் தமிழ் பள்ளியில் இந்த பிரம்மாண்ட விழா நடைபெற்றது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் சமத்துவ கொள்கைக்கு சான்றாக இத்திட்டங்கள் அமைத்துள்ளன. முதற்கட்டமாக 12.8 மில்லியன் ரிங்கிட் செலவில் நாடு முழுவதும் உள்ள 361 அரசு உதவி பெறும் தமிழ் பள்ளிகளுக்கு நவீன மேசைகள், நாற்காலிகள், மின்விசிறிகள் போன்ற உபகரணங்கள் வழங்கப்பட்டு 39,692 மாணவர்கள் மற்றும் 5,290 ஆசிரியர்கள் நேரடியாக பயன் அடைகின்றனர். மறுபுறம் 8 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்படும் கல்வி மடானி திட்டத்தின் கீழ் 315 தமிழ் பள்ளிகளில் உள்ள B40 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 10,410 மாணவர்களுக்கு இலவச மாலை நேர பயிற்சி வகுப்புகள், சத்தான மதிய உணவு மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன. இந்நிகழ்வின் உச்சகட்டமாக மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக அமைச்சர் ரமணன் ராமகிருஷ்ணன் மேலும் 2 முக்கிய அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். இவ்வாண்டுக்கான மித்ரா வரவு செலவு திட்டத்தின் கீழ் பல்கலைக்கழகம் மெட்ரிகுலேஷன் மற்றும் ஃபவுண்டேஷன் பயிலும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்காக 5,000 நவீன புத்தம் புதிய மடிக்கணினிகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும், நிதி பற்றாக்குறையால் கடந்த ஆண்டு விடுபட்ட எஞ்சிய 140 தமிழ் பள்ளிகளுக்கு இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டின் மூலம் திறன் பலகைகள் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஏற்கனவே 388 பள்ளிகளில் இந்த தொழில்நுட்பம் புகுத்தப்பட்ட நிலையில் மீதமுள்ள பள்ளிகளுக்கும் இந்த அதிநவீன வசதி விரிவுபடுத்தப்படுவதை மித்ரா தலைமை இயக்குனர் ரவீந்திரன் நாயர் உறுதிப்படுத்தியுள்ளார். பிராபோட்டும் இருக்கு, இதுல கல்வி மடானியும் இருக்கு. இது மூலியமா 361 ஸ்கூலுக்கு நம்ம பிராபோர்டு கொடுக்குறோம். அதாவது யார் இந்த ஸ்கூலுன்னு கேட்டீங்கன்னா ஸ்கோலா பந்த்வான் கிராஜான். அதே நேரத்தில் 2வது ப்ரோக்ராம் கல்வி மடானி. இது 315 ஸ்கூலுக்கு நம்ம டியூஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த 2 ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் பிராபோட் மடானியும் கல்வி மடானியும் மூலியமா நம்மளோட எஸ்டிமேஷன் குறைஞ்சது ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் ஸ்கூல்ல பெனிஃபிட் படுவாங்க. ஓகே, அதே நேரத்தில் இன்னைக்கு YB ரமணன் ராமகிருஷ்ணன் 2 அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சிருக்காரு இந்த ஸ்கூல்ல. நல்ல விஷயங்கள். 1வது இந்த வருஷத்தோட பட்ஜெட்ல நம்ம 5,000 லேப்டாப்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களுக்காக நம்ம லேப்டாப் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணலாம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 2வது என்னன்னா ஸ்மார்ட் போர்ட். போன வருஷம் நம்ம 388 ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் போர்ட் கொடுத்துருக்கோம். பாக்கி ஏறக்குறைய ஒரு 140 ஸ்கூலுக்கு போன வருஷம் நம்மள கொடுக்கல, ஏன்னா லிமிடெட் பட்ஜெட்னால. ஆனா அதே ப்ரோக்ராமை இந்த வருஷம் நம்ம கண்டினியூ பண்றோம். இது 2 ப்ரோக்ராமும் கூடிய சீக்கிரத்துல நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பப்ளிக்கா செய்யறப்ப உங்களுக்கு எல்லாம் டீடைல்ஸும் நமக்கு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். கல்வி என்பது ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு. தரமான மனித மூலதனத்தை உருவாக்குவதே மடானி அரசாங்கத்தின் இலக்கு என்று அமைச்சர் ரமணன் தமது பிரதான உரையில் உறுதிபட கூறினார்.
மலாக்காவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணியர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கடந்த ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாநில அளவிலான 4வது திருவாசக முற்றோதல் ஞான வேள்வி மிகச் சிறப்பாகவும் விமரிசையாகவும் நடந்து முடிந்தது. மலேசிய சிவனடியார் திருச்சபை, மலேசிய நால்வர் மன்றம் மற்றும் ஆலய பரிபாலன சபை ஆகியவை இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. காலை 7:30 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்ற இந்த ஆன்மீக பெருவிழாவில் ஏறக்குறைய 350 அடியார் பெருமக்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டனர். சமயக்குறவர் மாணிக்க வாசக பெருமான் பாட எம்பெருமான் ஈசன் தன் கைப்பட எழுதிய 658 பாடல்களை கொண்ட திருவாசக ஞான பணுவலை ஓதுவார்கள் மற்றும் மிருதங்க கலைஞர்களோடு இணைந்து வந்திருந்த அடியார்கள் அனைவரும் முழுமையாக முற்றும் ஓதி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக இதற்கு பெரும் ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ சுப்பிரமணியர் திரௌபதி அம்மன் ஆலய நிர்வாகத்தினருக்கு ஏற்பாட்டாளர்கள் தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் ஆலய குருக்கள் மற்றும் மலாக்கா மாநில நால்வர் மன்ற நிர்வாகத்தினருக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. இம்மாநிலத்தை தொடர்ந்து அடுத்த திருவாசக முற்றோதல் நிகழ்வு கூட்டுறவு பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் என்றும் ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். தீபகற்ப மலேசியாவில் உள்ள தொழிற்சங்கங்களின் மேம்பாட்டிற்காக 2026ஆம் ஆண்டுக்கான தொழிற்சங்க விவகார திட்ட மானியங்களை மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இன்று அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். தொழிற்சங்க உறுப்பினர்களின் பயிற்சி, கல்வி மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்காக 325 தொழிற்சங்கங்களுக்கு மொத்தம் 2.88 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர், மலேசியாவின் ஒட்டுமொத்த தொழிலாளர்களில் வெறும் 6 விழுக்காட்டினர் மட்டுமே தொழிற்சங்கங்களில் உறுப்பினர்களாக உள்ளதாக குறிப்பிட்டார். தொழிலாளர்கள் தங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தொழிற்சங்கங்கள் நீண்ட கால தளமாக மாற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 315 kesatuan sekerja telah menerima bantuan grant untuk membuat program-program untuk memperkasakan kesatuan-kesatuan mereka. 315 kesatuan sekerja tersebut telah menerima 2.88 juta ringgit tadi. Okey. Soalan? அதோடு மனிதவள அமைச்சு எப்போதும் தொழிலாளர்களின் நலன் மற்றும் உரிமைகளுக்கு முதலிடம் வழங்கும் என்று குறிப்பிட்ட அமைச்சர், இந்த ஆண்டுக்கான 2.8 மில்லியன் ரிங்கிட் மானிய நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டு அதன் நிர்வாக அறிக்கைகள் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டால் வரும் 2027ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டை மேலும் அதிகரிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் உறுதியளித்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஜோஹர் கூலாய் அருகில் இன்று காலை நிகழ்ந்த 6 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பயங்கர விபத்தில் 30 வயது மதிக்கத்தக்க லாரி ஓட்டுநர் ஒருவர் வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். காலை 9:02 மணியளவில் நிகழ்ந்த இவ்விபத்தில் 2 கண்டெய்னர் லாரிகள், ஒரு டொயோட்டா ஹைலக்ஸ், ஒரு நிசான் வாகனம் மற்றும் 2 லாரிகள் உட்பட 6 வாகனங்கள் மோதிக்கொண்டன. இதில் 4 வாகனங்கள் முற்றிலும் தீப்பற்றி எரிந்ததால் தெற்கு நோக்கி செல்லும் நெடுஞ்சாலை போக்குவரத்து பல மணி நேரத்திற்கு முடங்கியது. கடுமையான போக்குவரத்து நெரிசலையும் கடந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்படுத்தினர். இவ்விபத்தில் மற்ற 4 பேர் காயமின்றி தப்பிய வேளையில் மேலும் 2 ஓட்டுநர்கள் சம்பவ இடத்தில் இல்லாததால் அவர்களின் நிலை இன்னும் தெரியவில்லை என ஜோஹர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். கோலாலம்பூர் ஜின்ஜாங் உத்தாராவில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பிரம்புகள் போன்ற அபாயகரமான ஆயுதங்களுடன் கலவரத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 2 பதின்ம வயதினர் உட்பட 13 ஆடவர்கள் இன்று கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தங்களின் மீதான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். கடந்த ஜூன் 11 அன்று மதியம் 3:27 மணியளவில் ஜின்ஜாங் உத்தாராவில் உள்ள மின்சார கடை ஒன்றின் முன்னால் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. குற்றவியல் சட்டம் 148 கீழ் கொண்டுவரப்பட்ட இக்குற்றச்சாட்டை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் லில்லி மரிஸ்கா கலிசான் குற்றஞ்சாட்டப்பட்ட 3 தலா 4500 ரிங்கிட் ஜாமீனும் மற்ற 10 பேருக்கு தலா 5500 ரிங்கிட் ஜாமீனும் வழங்கி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் ஆகஸ்ட் 13க்கு ஒத்திவைத்தார்.
ராஜாங் ஜலான் ரேகோ நோக்கி செல்லும் சுங்கை ராமால் டோல் சாவடியில் இன்று பிற்பகலில் பெயிண்ட் ஏற்றிச் சென்ற 3 டன் லாரி ஒன்று தீப்பற்றி எரிந்தது. மதியம் 2:55 மணியளவில் தீயணைப்புத் துறைக்கு அவசர அழைப்பு வந்ததை அடுத்து பாங்கி தீயணைப்பு மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். இவ்விபத்தில் லாரியின் முன்பகுதி 80 விழுக்காடு சேதம் அடைந்ததோடு அங்குள்ள டோல் சாவடியும் சுமார் 90 விழுக்காடு தீக்கிரையானது. மாலை 3:40 மணியளவில் தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட வேளையில் இச்சம்பவத்தில் யாருக்கும் காயங்களோ அல்லது உயிர் இழப்புகளோ ஏற்படவில்லை என ஸ்லாங்கூர் தீயணைப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.